Hi students, this is Alex here. Example 1.1. If A equal to set 135, B equal to set 2, 3. இதில first subdivision find A cross B and B cross A. இப்ப நம்ம set A வந்து elements 1, 3, 5 கொடுத்திருக்காங்க இல்லையா? அதே மாதிரி set B வந்து 2 and 3 கொடுத்திருக்காங்க. இப்ப நமக்கு A cross B வேணும் அப்படின்னா நம்ம இதுல first element இது வந்து ஒரு ordered pair எழுதணும். சோ அப்ப நமக்கு வந்து 1, 2 அப்படின்றது ஒரு எலிமெண்ட். அதே மாதிரி again இந்த 1 வச்சு இந்த செகண்ட் எலிமெண்ட் எழுதணும். சோ 1, 3. சோ இதே மாதிரி நம்ம இந்த 3, இத வச்சு இந்த 2 and 3 தனித்தனியா வரணும். சோ அப்ப நமக்கு வந்து 3, 2, 3, 3. இதே மாதிரி 5, 2, 5, 3 அப்படின்னு வரும். சோ இது வந்து A cross B. இப்ப அடுத்தது நமக்கு B cross A கண்டுபிடிக்கணும். B cross A கண்டுபிடிக்கும் போது நம்ம முதல்ல B யோட எலிமெண்ட்ஸ் வரணும். சோ B வந்து 2, 3 இருக்கு. அதுக்கப்புறம் A யோட எலிமெண்ட் 1, 3, 5 இருக்கு. இப்போ B cross A க்கு இதுல ஒன்னு ஆர்டர் பேரா வரணும். பட் ஃபர்ஸ்ட் வந்து B யோட எலிமெண்ட்ஸ்ல இருக்குது வரணும். சோ 2, 1. அதே மாதிரி 2, 3, 2, 5. அகைன் 3, 1, 3, 3, 3, 5. சோ இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன்ல is A cross B equal to B cross A வா அப்படின்னு கேட்டிருக்காங்க. if not y அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதோட எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு இங்க 1, 2 இருக்கு. பட் இது வந்து 2, 1. இதெல்லாம் ஈக்குவல் கிடையாது. அதே மாதிரி இங்க வந்து 1, 3 இருக்கு. பட் நமக்கு 3, 1 இருக்கு. சோ நம்ம ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இதுல இருந்து எடுத்துட்டு அதாவது 1, 2 இது வந்து not equal to 2, 1. சோ எலிமெண்ட்ஸ் ஆஃப் A cross B யும் B cross A யும் சேமா இல்ல. அதனால therefore A cross B is not equal to B cross A அப்படின்னு கன்க்ளூட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது show that n of A cross B equal to n of B cross A equal to n of A into n of B. இப்போ நம்ம n of A cross B அப்படின்னா A cross B ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இதான் A cross B இல்லையா? இதுல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்ப நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து இதுல 6. அதே மாதிரி n of B cross A. B cross A ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? இதான் B cross A. இதுலயே வந்து 1, 2, 3, 4, 5, 6. So 6 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே. இப்போ n of A into n of B கண்டுபிடிக்கணும். n of A அப்படின்றது இந்த செட் A ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். இந்த செட் A இங்க எழுதி இருக்கோம் இல்லையா? இதுல வந்து 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. சோ இது வந்து 3 into இதே மாதிரி n of B இதுல வந்து B ல வந்து 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்ப இது வந்து 2 டோட்டலா 6. இது மூணுமே சேமா இருக்கு. therefore n of A cross B equal to n of B cross A equal to n of A into n of B. இத ப்ரூவ் பண்ணியாச்சு. Hi students, this is Alex here. Example 1.2. If A cross B equal to இந்த செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல A and B கேட்டிருக்காங்க. எப்பவுமே இந்த மாதிரி ஒரு ஆர்டர்ட் பேர்ல இருக்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இது எல்லாமே வந்து belong to A ன்னு அர்த்தம். இந்த 3, இந்த 3, இந்த 5, இந்த 5 இதெல்லாம் வந்து belong to the set A. அதே மாதிரி இந்த செகண்ட் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இது வந்து 2, 4, இங்க 2, 4 இதெல்லாம் வந்து belong to B அப்படின்னு அர்த்தம். சோ இப்போ நம்ம தனித்தனியா A அப்படின்னு எடுக்கும்போது நமக்கு வந்து 3 இருக்கு. நம்ம செட்னு திருப்பி ரிப்பீட் பண்ணக்கூடாது. அதனால ஒரு 3 தான் எழுதணும். அதுக்கப்புறம் 5 மட்டும் வரும். அதே மாதிரி செட் B இது வந்து ரெண்டாவது எலிமெண்ட். சோ 2 and 4 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ நீங்க ரஃப்ல ஒருவேளை வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்க A cross B பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆன்சரே வந்துடும். சோ A cross B னா நம்ம இந்த 3 and 2 எடுப்போம். அதுக்கப்புறம் இந்த 3 and 4 எடுப்போம் இல்லையா? சோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு இது வந்து 3, 2 அதுக்கப்புறம் 3, 4 இருக்கும். அகைன் 5, 2 இருக்கும். 5, 4 இருக்கும். சோ இதுதான் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. சோ நமக்கு ஆர்டர் பேர் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா
நம்ம செட் ஏ செட் பி வேணும்னா அதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது அந்த ஆர்டர் பேர்ல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் செட், செகண்ட் எலிமெண்ட் வந்து செகண்ட் செட். Hi students, this is Alex here. Example 1.3. Set A வந்து நமக்கு எலிமெண்ட்ஸ் கொடுக்காம, அதாவது x belong to natural number such that 1 less than x less than 4 அப்படி கொடுத்திருக்காங்க. Set B யும் அதே மாதிரி கொடுத்திருக்காங்க. Set C கொடுத்திருக்காங்க. இப்போ இதை வந்து வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. A cross B union C equal to A cross B union A cross C. இப்போ நம்ம முதல்ல இந்த செட்ல வந்து என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு எழுதணும். ஸோ செட் A எடுத்துட்டீங்க அப்படின்னா இது நேச்சுரல் நம்பர் இல்லையா? ஸோ நம்ம நேச்சுரல் நம்பர் 1 less than x less than 4 அப்படின்னா இப்போ நீங்க 1 2 3 4 அப்படின்னு எடுக்கும்போது இந்த ரெண்டும் வராது. ஏன்னா அவங்க லெஸ் தேன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு கொடுக்கல. அப்போ மீதி அதாவது நடுவில் இருக்க எலிமெண்ட்ஸ்னு அர்த்தம். அதாவது 2, 3 பிட்வீன் 1 and 4 அப்படின்னா 2 and 3. இப்போ செட் பி எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் வந்து நமக்கு 0 1 2 3 4 இப்படி போகும் இல்லையா? இங்க 0க்கு ஈக்குவல் டு சைன் இருக்கிறதுனால இந்த 0 எடுத்துக்கணும். லெஸ் தேன் 2 தான் கொடுத்துருக்காங்க, அப்போ 2 வராது. ஸோ வெறும் 0 and 1 தான் வரும். ஸோ 0 and 1 அப்படின்றதான் வந்து செட் பி. அதே மாதிரி செட் சி வந்து இது வந்து நேச்சுரல் நம்பர் லெஸ் தேன் 3. லெஸ் தேன் 3 அப்படின்னா வெறும் 1 and 2 மட்டும் தான் வரும். ஸோ நம்ம தனித்தனியா செட் ஏபிசி எழுதியாச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இதுல பாத்தீங்கன்னா நம்ம எல்ஹெச்எஸ் இருக்கு. ஸோ எல்ஹெச்எஸ் கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பி யூனியன் சினா என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ செட்ல யூனியன் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி எழுதணும், பட் ரிப்பிடேஷன் இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து 0 1 அதுக்கப்புறம் 2 அப்படின்னு வரும். இப்போ நமக்கு ஏ கிராஸ் பி யூனியன் சி வேணும். அப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சி அப்படின் போது கொஞ்சம் கிளியரா இருக்கிறதுக்காக நம்ம செட்டே இங்க காப்பி பண்ணிடலாம். அதாவது 2, 3 கிராஸ் 0 1 2. இப்போ நம்ம ஒன்னா எழுதணும். ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து ஒரு எலிமெண்ட், செகண்ட் செட்ல இருந்து ஒரு எலிமெண்ட். ஸோ 2, 0. அதே மாதிரி 2, 1 அதுக்கப்புறம் 2, 2. இதே மாதிரி 3, 0 3, 1 3, 2. ஸோ இது வந்து ஏ கிராஸ் பி யூனியன் சி போட்டாச்சு. இப்போ நம்ம ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஏ கிராஸ் பி தனியா எழுதணும். அதுக்கு நம்ம செட் ஏவை காப்பி பண்ணணும், கிராஸ் செட் பியை காப்பி பண்ணணும். இப்போ இதோட ஆர்டர் பேர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து ஒரு எலிமெண்ட், செகண்ட் செட்ல இருந்து ஒரு எலிமெண்ட். அதுக்கு அடுத்தது 2, 1. அதே மாதிரி 3, 0 3, 1. ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் எழுதியாச்சு. இப்போ ஏ கிராஸ் சி எழுதணும். அதுக்கு செட் ஏவை காப்பி பண்ணணும், அதுக்கப்புறம் கிராஸ் சியை காப்பி பண்ணணும். 1, 2. இப்போ நம்ம இந்த ஆர்டர் பேரா எழுதும் போது ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து ஒரு எலிமெண்ட், செகண்ட் செட்ல இருந்து ஒரு எலிமெண்ட், இது ஒரு பேர். அதே மாதிரி 2, 2 அதுக்கப்புறம் 3, 1 3, 2. இப்போ கொஸ்டின்ல வந்து இதோட யூனியன் கொடுத்திருக்காங்க. சோ இப்போ இதோட யூனியன் வந்து A cross B. இது யூனியன் ஆஃப் A cross C. இப்போ இதுல எதெல்லாம் யூனியன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் செட் ஆஃப் எலிமெண்ட்ஸுக்கும் இந்த செட் ஆஃப் எலிமெண்ட்ஸுக்கும் நம்ம யூனியன் எடுக்கணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும்போது 2, 0 எழுதணும், அப்புறம் 2, 1, அதுக்கப்புறம் 3, 0 3, 1. இப்போ இங்க 2, 1 ஆல்ரெடி எழுதியாச்சு, 3, 1 ஆல்ரெடி எழுதியாச்சு. ஸோ எக்ஸ்ட்ராவா இருக்கிறது 2, 2 அண்ட் 3, 2. இப்போ நீங்க LHS அண்ட் RHS கம்பேர் பண்ணணும். ஸோ நமக்கு LHS வந்து இங்க இருக்கு, அதே மாதிரி RHS இங்க இருக்கு. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க, ரெண்டு சேம் எலிமெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2, 0 2, 0 2, 1 2, 2 சாரி 2, 1 இங்கே 2, 1. இப்போ 2, 2 இங்கே 2, 2 3, 0 3, 0 3, 1 3, 1 3, 2 3, 2. ஸோ இதுல இருந்து நமக்கு இந்த இது ப்ரூவ் ஆயிடுச்சு. அதாவது therefore A cross B union C equal to A cross B union of A cross C. ஃபர்ஸ்ட் பார்ட் ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ சப்டிவிஷன் 2. சப்டிவிஷன் 2ல நம்ம LHS எடுத்துக்கலாம். ஸோ LHSல வந்து நமக்கு A cross B intersection C இருக்கு இல்லையா?
இப்போ இதுல A வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2, 3. இதோட B இன்டர்செக்ஷன் C அப்படின்னா இந்த செட் Bக்கும் செட் Cக்கும் காமனா இருக்கிறது எழுதணும். ஸோ காமனா இருக்கிறது ஒரே ஒரு எலிமெண்ட் 1. இப்போ இதை நம்ம கிராஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஆர்டர் பேரா 2, 1ம் 3, 1 மட்டும் தான் வரும். ஓகே, இப்போ அடுத்தது இதை வந்து LHS எடுத்திருக்கோம். ஸோ இங்க LHS எடுத்தாச்சு. இப்போ RHS எடுக்கணும். RHSல வந்து இப்போ A கிராஸ் B இன்டர்செக்ஷன் ஆஃப் A கிராஸ் C இருக்கு. இப்போ A கிராஸ் B வந்து நம்ம இந்த செட்டை காப்பி பண்ணிடலாம். ஸோ 2, 3 இதோட கிராஸ் ஆஃப் B வந்து 0, 1. இந்த ஹோல் திங் இதோட இன்டர்செக்ஷன் ஆஃப் A கிராஸ் C. A வந்து மறுபடியும் 2, 3 கிராஸ் ஆஃப் C வந்து 1, 2. இப்போ நம்ம இதை கிராஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம கிராஸ் பண்ணணும், இதை தனியாக கிராஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்டர்செக்ஷன் எடுக்கணும். இதை கிராஸ் பண்ணும்போது நமக்கு 2, 0, 2, 1, அப்புறம் 3, 0, 3, 1. ஸோ இந்த 4 எலிமெண்ட்ஸ் கிடைக்கும். இதோட இன்டர்செக்ஷன் ஆஃப் இங்கே 4 எலிமெண்ட்ஸ், அதாவது இதில் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அப்போ வந்து 2, 1, 2, 2, 3, 1, 3, 2. இப்போ இந்த ரெண்டு செட்லையும் எதெல்லாம் காமனா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2, 1 இருக்கு, அதே மாதிரி இங்கே ஒரு 2, 1 இருக்கு. அது போக இங்கே ஒரு 3, 1 இருக்கு, இங்கே ஒரு 3, 1 இருக்கு. இது தவிர வேற எதுவும் காமன் இல்லை. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 2, 1, அதுக்கப்புறம் 3, 1. ஓகே, இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம், இது செகண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ரெண்டு சேமா இருக்கு இல்லையா? therefore LHS equal to RHS. ஸோ செகண்ட் பார்ட்டும் வந்து வெரிஃபை பண்ணியாச்சு. Hi students, this is Alex here. Exercise 1.1, question number 1. இதில் find A cross B, A cross A, B cross A கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு செட் A and B கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் இங்கே A cross B போடணும் அப்படின்னா நம்ம முதல்ல செட் A வந்து காப்பி பண்ணலாம். 2, -2 and 3 கொடுத்துருக்காங்க. இதுக்கு கிராஸ் ஆஃப் இந்த செட் 1 and -4. இப்போ நம்ம இது A cross B அப்படின்னா ஆர்டர் பேர்ல எடுக்கணும். இதுல ஒரு எலிமெண்ட் எடுக்கணும், இதுல ஒரு எலிமெண்ட் எடுக்கணும். அப்போ வந்து நமக்கு 2, 1 அப்படின்றது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வரும். அதே மாதிரி இதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வித் இந்த செகண்ட் எலிமெண்ட் எடுக்கணும். அப்போ என்ன ஆகும்? 2, -4 வரும். அதுக்கப்புறம் இதுல செகண்ட் எலிமெண்ட் எடுத்து இதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுக்கணும். அப்போ நமக்கு -2, 1 வரும். அதுக்கு அடுத்தது -2, -4 வரும். அதுக்கு அடுத்தது இதுல தேர்ட் எலிமெண்ட், இதை எடுத்து இதுல 1 and 4 தனித்தனியா எழுதணும். ஸோ 3, 1, 3, -4. இதுதான் A cross B. இப்போ அடுத்தது A cross A. இதுக்கு நம்ம செட் Aவையே ரெண்டு டைம் காப்பி பண்ணோம். 2, -2, 3 cross 2, -2, 3. இதுல அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுக்கணும், இதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து ஒரு பேரா எழுதணும். ஸோ ஈக்குவல் டு 2, 2. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வித் இங்க செகண்ட் எலிமெண்ட் 2, -2, அதுக்கப்புறம் 2, 3. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து இங்க ஒவ்வொரு எலிமெண்டோட ஒரு ஆர்டர் பேர் பண்ணியிருக்கோம். இப்போ அதே மாதிரி இந்த செகண்ட் எலிமெண்ட் எடுக்க போறோம். ஸோ -2, 2, -2, -2, அதுக்கப்புறம் -2, 3. ஓகே, இப்போ அடுத்தது இந்த தேர்ட் எலிமெண்ட் எடுத்து இதே மாதிரி ஒவ்வொரு எலிமெண்டா பேர் பண்ணணும். ஸோ 3, 2, 3, -2, 3, 3. ஸோ இதுதான் A cross A. தேர்ட் பார்ட், இப்போ B cross A இருக்கு. ஸோ நம்ம செட் B காப்பி பண்ணணும். செட் B வந்து ரெண்டு எலிமெண்ட் இருக்கு, 1, -4. இதோட A கிராஸ் பண்ணணும். A வந்து 2, -2, 3. இப்போ நம்ம ஒண்ணா எடுக்கணும். இதுல ஒன்னு எடுக்கணும், இதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுக்கணும். அப்ப என்ன ஆகும்? ஒரு செட் பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு 1, 2, again 1, -2, again 1, 3. இது எப்படி போட்டோமோ அதே மாதிரி இந்த -4 எடுத்து ஒண்ணா இதோட பேர் பண்ணணும். அப்ப நமக்கு -4,
2 minus 4 comma minus 2 minus 4 comma 3 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் B cross A. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ சப்டிவிஷன் 2 பாருங்க. நமக்கு சப்டிவிஷன் 2ல வந்து செட் A வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு செட் B ஈக்குவல் டு P, Q ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம செட் A தனியா P, Q அப்படின்னு எடுத்துட்டு செட் B தனியா P, Q அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா இது ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் A கிராஸ் B போடணும். ஸோ A கிராஸ் B அப்படின்னு போடும்போது செட் Aல இருக்க எலிமெண்ட் P, Q கிராஸ் P, Q அப்படின்னு போட்டாச்சு. இப்போ நம்ம இதுல ஒன்று எடுக்கணும், இதுல ஒன்று எடுக்கணும். அது வந்து ஆர்டர் பேரா போடணும். அப்படி போடும்போது P, P அடுத்தது P, Q அடுத்தது Q, P அடுத்தது Q, Q. ஸோ நமக்கு 4 எலிமெண்ட்ஸ் வந்துருச்சு. இதான் இதோட ஆன்சர், அதாவது A கிராஸ் பியோட ஆன்சர். அடுத்தது நம்ம A கிராஸ் A எழுதணும். A கிராஸ் ஏக்கும் இதே தான் வரும், ஏன்னா நமக்கு வந்து A அண்ட் B போத் ஆர் சேம் இல்லையா. ஸோ நம்ம வந்து ரெண்டுமே வந்து P, Q இருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம ஆர்டர் பேரா எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் P, P அடுத்தது P, Q அடுத்தது Q, P அடுத்தது Q, Q. ஸோ இந்த 4 எலிமெண்ட்ஸ் வரும். அடுத்தது B கிராஸ் A, இதுவும் அதே தான் வரும், ஏன்னா Bயும் வந்து P, Q தான் இருக்கு, கிராஸ் ஆஃப் A வந்து P, Q இருக்கு. இப்போ இதை நம்ம ஆர்டர் பேரா எழுதும் போது அகைன் P, P P, Q Q, P Q, Q. ஸோ நமக்கு இந்த 4 எலிமெண்ட்ஸ் வந்துருச்சு. இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு A வந்து M, N கொடுத்துருக்காங்க. ஸோ செட் Aல வந்து நமக்கு MN இருக்கு. செட் B வந்து நல் செட், எதுவுமே இல்லை. இப்போ நம்ம A கிராஸ் B கண்டுபிடிக்கும் போது நம்ம இதுல ஒன்று எடுக்கணும் இல்லையா. ஸோ இதுல ஒன்று எடுக்கலாம், பட் இங்க எதுவுமே இல்லை. அப்போ வந்து நமக்கு வெறும் நல் செட் தான் வரும் ஆன்சரா. ஸோ நம்ம வந்து எய்தர் இப்படி போட்டுடலாம், ஆர் இதுல எந்த எலிமெண்ட்ஸும் இல்லை, அதனால இது வந்து ஒரு எம்டி செட், நல் செட். அதே மாதிரி இப்போ அடுத்தது A கிராஸ் A பண்ணும்போது ஸோ A கிராஸ் Aல நம்ம M, N இருக்கு, திருப்பி கிராஸ் ஆஃப் M, N. இப்போ இதுல வந்து நம்ம ஒவ்வொரு பேரா எடுக்கணும், இதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், அந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு வர்ற ஆன்சர் வந்து M, M அடுத்தது M, N அதுக்கப்புறம் N, M அடுத்தது N, N. ஸோ இந்த 4 எலிமெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து B கிராஸ் A எடுக்கும்போது Bல வந்து எந்த எலிமெண்ட்டுமே இல்லை, Aல வந்து M, N இருக்கு. ஸோ இதில் நம்ம பேர் எடுக்கும்போது எதுவுமே வராது. ஸோ இது வந்து எம்டி செட். Hi students, this is Alex here. Exercise 1.1 question number 2. Set A கொடுத்திருக்காங்க, 1, 2, 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. Set B வந்து X அப்படின்னு கொடுத்திருக்காங்க, பட் X வந்து prime number less than 10 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம prime number less than 10 அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நமக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இது வரைக்கும் எழுதியிருக்கோம், அதாவது less than 10 வரைக்கும் எழுதிருக்கோம். இதுல prime number மட்டும் எடுக்கணும். ஸோ prime number மட்டும் எடுக்கும்போது நமக்கு 2, 3, 5, 7 இது மட்டும் தான் வரும். இப்போ நம்ம செட் A தனியா எழுதிட்டு, அதாவது 1, 2, 3 எழுதியாச்சு. செட் B வந்து இந்த பிரைம் நம்பர்ஸ்ல இருக்க 2, 3, 5, 7 இது எழுதியாச்சு. இப்போ நம்ம A கிராஸ் B அண்ட் B கிராஸ் A போடணும். இப்போ A கிராஸ் B போடுறதுக்கு செட் A காப்பி பண்ணியாச்சு, கிராஸ் ஆஃப் செட் B காப்பி பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொரு எலிமெண்டா பேர் எடுக்கணும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஸோ அது மாதிரி நம்ம பேர் எடுக்கும்போது 1, 2, 1, 3, 1, 5, 1, 7 இது வந்துடும். அதே மாதிரி 2, 2, 2, 3, 2, 5, 2, 7 அப்புறம் 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. இப்போ இதே மாதிரி B கிராஸ் A போடும்போது ஃபர்ஸ்ட் நம்ம B யோட செட்டை காப்பி பண்ணோம். 2, 3, 5, 7 கிராஸ் ஆஃப்
1, 2, 3 செட் A காப்பி பண்ணியாச்சு. இப்போ இதுல நம்ம பேரா எடுக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் இதுல ஃபர்ஸ்ட் அது மாதிரி எடுக்கணும். அப்போ நமக்கு 2, 1 வரும், 2, 2 வரும், 2, 3 வரும். அடுத்தது 3, 1, 3, 2, 3, 3. Next 5, 1, 5, 2, 5, 3. அப்புறம் லாஸ்ட் செட் ஆஃப் எலிமெண்ட் 7, 1, 7, 2, 7, 3. Hi students, this is Alex here. Exercise 1.1 question number 3. B cross A இதை கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து set A and B வேணும். இப்போ இந்த B cross A ல இருந்து இதுல எல்லா first element இருக்கு பாத்தீங்களா? இந்த -2, -2, 0, 0, இந்த 3, இந்த 3. இது எல்லாமே இது belong to the first set in the B. Okay. அதே மாதிரி இப்போ நமக்கு இங்க இந்த 3, 4 second elements 3, 4 அப்புறம் இந்த 3, 4 இது எல்லாமே belong to set A. So firstல இருக்குது வந்து first element, secondல இருக்குது second element. So நீங்க மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த B அப்படின்றது இது. அதே மாதிரி இந்த A அப்படின்றது இந்த second element. இது மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம மார்க் பண்ணலாம். இப்போ இதுல இருந்து நம்ம set A வேணும் அப்படின்னா நம்ம எல்லா second element எடுக்கணும். So second element 3 இருக்கு இங்க 4 இருக்கு. பட் ரிப்பீட்டேஷன் வரக்கூடாது செட் இல்லையா. ஸோ அது ஒரு எலிமெண்ட் ஒரு டைம் தான் வரணும். மீதி எல்லாமே 3, 4 தான் இருக்கு. ஸோ இதான் செட் ஏ. அதே மாதிரி செட் பி வந்து எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஸோ -2 மறுபடியும் -2 இருக்கு. இங்கே ஆல்ரெடி எழுதியாச்சு. ஸோ அடுத்தது 0 எழுதணும், அதுக்கப்புறம் 3 எழுதணும். ஸோ இந்த 3 எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதை இன்னும் கிளியரா சொல்லணும் அப்படின்னா நம்ம இதை வந்து வேர்ட்லேயே எழுதிடலாம். அதாவது இது செட் பி வந்து ஆல் first elements in ordered pair. அதே மாதிரி இந்த set A அப்படின்றது all second elements in ordered pair. So நீங்க இதை சொல்லிட்டு இது மாதிரி A and B ஆன்சரா கொடுத்துடலாம். Hi students, this is Alex here. Exercise 1.1 question number 4. The set A, B and C கொடுத்துட்டு show that A cross A equal to B cross B intersection C cross C அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம LHS எடுத்துக்கலாம். LHSல A cross A கேட்டிருக்காங்க. ஸோ A cross A ல வந்து நமக்கு 5,6 இருக்கு செட் A ல. அகைன் நம்ம 5,6 எழுதணும். இப்போ இதில் நம்ம ஒன்னொன்னா கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இதில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஸோ அது மாதிரி நம்ம எடுக்கும்போது நமக்கு வந்து 5,5, 5,6 வரும். அதுக்கு அடுத்தது 6,5, 6,6. ஸோ இந்த 4 எலிமெண்ட்ஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம RHS எடுக்கணும். RHSல நமக்கு B cross B இன்டர்செக்ஷன் ஆஃப் C cross C இருக்கு. இப்போ B cross Bக்கு நம்ம செட் B காப்பி பண்ணோம். அதாவது 4, 5, 6 இருக்கு இல்லையா, இது கிராஸ் அகைன் 4, 5, 6. ஓகே, அதுக்கப்புறம் இன்டர்செக்ஷன் ஆஃப் இப்போ C cross C இருக்கு, அது 5, 6, 7 இருக்கு. இதோட கிராஸ் 5, 6, 7. இப்போ நம்ம இதை தனியா ஆர்டர் பேர் பண்ணணும், இதை தனியா ஆர்டர் பேர் பண்ணணும். அது வர்ற ரிசல்ட்டை நம்ம காமன் எலிமெண்ட்ஸ் எடுக்கணும், அதான் இன்டர்செக்ஷன். இப்போ இதோட ஆர்டர் பேர் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலா இதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஸோ அது மாதிரி 4,4, அப்புறம் 4,5, அப்புறம் 4,6. அதே மாதிரி 5,4, 5,5, 5,6. நெக்ஸ்ட் 6,4, 6,5, 6,6. intersection of இங்க வந்து again இந்த first element, so 5,5, 5,6, 5,7. அதே மாதிரி 6,5, 6,6, 6,7. next 7,5, 7,6, 7,7.
இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமன் எலிமெண்ட்ஸ் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 5,5 இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. அதே மாதிரி 5,6 இதில் காமனாக இருக்கு. அடுத்தது 6,6 சாரி 6,5யும் இருக்கு. ஸோ 6,5 இங்கே 6,5 இருக்கு. அடுத்தது 6,6. ஸோ இந்த 4 எலிமெண்ட்ஸும் காமனாக இருக்கு. இதை தவிர வேற எதுவும் இங்கே இல்லை. இப்போ இந்த 4 எலிமெண்ட்ஸையும் இங்கே தனியாக ஆன்சர் எழுதும்போது 5,5 5,6 6,5 அடுத்தது 6,6 அப்படின்னு எழுதியாச்சு. ஸோ இங்கே LHS அண்ட் RHS பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. இதை 1 அப்படின்னு வச்சுக்கோங்க, இதை 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS. Hi students, this is Alex here. Exercise 1.1 question number 5. Given set A, set B, set C, அதுக்கப்புறம் set D கொடுத்துருக்காங்க. Check if அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு LHS and RHS இருக்கு. நம்ம LHS தனியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ LHSல பார்த்தீங்கன்னா நமக்கு A intersection C cross B intersection D இருக்கு. இப்போ நமக்கு A intersection C அப்படின்னா இந்த செட் A and Cல எதெல்லாம் காமனா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இதான் செட் A, இது செட் C. இதுல எதெல்லாம் காமனா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிமெண்ட் 3 மட்டும் தான் இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம 3 மட்டும் போட்டாச்சு. ஓகே, கிராஸ். இப்போ B intersection D. ஸோ B intersection Dக்கு இந்த செட் B and Dல எது காமனா இருக்கு? 3 and 5. அப்போ இந்த இடத்துல நம்ம 3,5 அப்படின்னு போட்டுடலாம். இப்போ இதோட ஆர்டர் பேர் எழுதும்போது நமக்கு 3,3 வரும், 3,5 வரும். ஏன்னா இதுல ஒன்று, இந்த செட்ல ஒன்று எடுக்கணும், இந்த செட்ல ஒன்று எடுக்கணும். ஸோ அது மாதிரி 3,3 3,5. இப்போ LHS கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது RHS. RHSல நமக்கு A cross B intersection of C cross D இருக்கு. இப்போ A cross B போடும்போது நமக்கு இந்த A and Bக்கு ஆர்டர் பேர்ல எழுதணும். ஸோ என்ன எலிமெண்ட்ஸ்லாம் வரும்? 1,2 1,3 1,5. அதே மாதிரி 2,2 2,3 2,5. நெக்ஸ்ட் 3,2 3,3 3,5. இது போக இன்டர்செக்ஷன் ஆஃப் C and D, இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன், சாரி C and Dக்கு கிராஸ் ப்ராடக்ட். ஸோ இப்போ நம்ம வந்து செட் பிராக்கெட் ஓப்பன் பண்ணி C cross D பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ அது வந்து 3,1 3,3 அடுத்தது 3,5. அதே மாதிரி 4,1 4,2 சாரி 4,3 4,5. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு செட்டுக்கும் நம்ம இன்டர்செக்ஷன் பார்க்கணும். ஸோ இன்டர்செக்ஷன் அப்படின்னா இது ரெண்டுத்துலையும் இருக்க காமன் எலிமெண்ட்ஸ் எடுக்கும் இல்லையா? ஸோ இப்போ இங்கே 1ல ஸ்டார்ட் ஆகி இங்கே எதுவுமே இல்லை, அதுக்கப்புறம் 2ல ஸ்டார்ட் ஆகி எதுவுமே இல்லை. நமக்கு இங்கே 3,3 இருக்கு, இங்கேயும் 3,3 இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 3,5, இங்கேயும் 3,5 இருக்கு. இது தவிர வேற எதுவும் காமன் இல்லை. ஸோ இதோட ஆன்சர் வந்து நமக்கு 3,3 3,5. ஸோ இப்போ நம்ம LHS வந்து 1 அப்படின்னு எடுத்துக்கலாம், RHS 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுத்துலேயும் சேம் எலிமெண்ட்ஸ் இருக்கு. தேர்ஃபோர் இவங்க இது ட்ரூவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னு போட்டுட்டு ட்ரூ அப்படின்னு போடணும். Hi students, this is Alex here. Exercise 1.1 question number 6. இப்போ செட் A கொடுத்திருக்காங்க, இது வந்து ஹோல் நம்பர், பட் x வந்து லெஸ் தேன் 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ செட் Aல என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர்னால 0 இருக்கும், 1 இருக்கும். லெஸ் தேன் 2 அப்படின்றனால 2 வராது. அப்புறம் செட் B வந்து இது நேச்சுரல் நம்பர் 1ல இருந்து 4 வரைக்கும், பட் இங்கே ஈக்குவல் டு சைன் இருக்கு. அப்போ 4 வந்து இன்க்ளூடட், ஆனால் இங்கே வந்து ஈக்குவல் டு கிடையாது. அப்போ 1 வந்து இன்க்ளூடட் ஆகாது. அப்போ இது வந்து 2 3 4 மட்டும் வரும். அடுத்தது செட் C வந்து அவங்களே எலிமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க 3,5.
இப்போ நம்ம வெரிஃபை சப்டிவிஷன் 1. இப்போ இதில் எல்ஹெச்எஸ் நம்ம போடும்போது ஏ கிராஸ் பி யூனியன் சி இருக்கு. இப்போ ஏ வந்து 0,1 கிராஸ் பி யூனியன் சி வந்து பி அண்ட் சி இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம யூனியன் பண்ண போறோம். ஸோ யூனியன் பண்ணும்போது அது இருக்கிற எலிமெண்ட்ஸ் அப்படியே எழுதணும், ரிப்பீட்டேஷன் இல்லாம. ஸோ 2 இருக்கு, அதுக்கு அடுத்தது 3, 4, 5. ஓகே, இப்போ இதை நம்ம கிராஸ் பண்ணும்போது ஸோ இதுல ஒரு எலிமெண்ட் இதுல ஒரு எலிமெண்ட் எடுத்துப்போம். ஸோ அது வந்து ஆர்டர் பேரா போடணும். செட் பிராக்கெட் ஓப்பன் பண்ணியாச்சு. 0,2, 0,3, 0,4, 0,5. இதே மாதிரி 1,2, 1,3, 1,4, 1,5. இப்போ எல்ஹெச்எஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஆர்ஹெச்எஸ். இப்போ ஆர்ஹெச்எஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஏ கிராஸ் பி, இதுக்கு யூனியன் ஆஃப் ஏ கிராஸ் சி இருக்கு. இப்போ ஏ கிராஸ் பி எழுதணும். ஸோ ஏ கிராஸ் பி ஓட செட் பாத்தீங்கன்னா நமக்கு 0,1, 0,2, 0,3, 0,4. அடுத்தது 1,2, 1,3, 1,4. ஓகே, ஸோ நம்ம ஏ கிராஸ் பி எழுதியாச்சு. இதுக்கு யூனியன் ஆஃப் இப்போ ஏ கிராஸ் சி எழுதணும். ஏ கிராஸ் சிக்கு வந்து 0,3, அடுத்தது 0,5, நெக்ஸ்ட் 1,3, 1,5. இப்போ இந்த ரெண்டு செட்டுக்கும் யூனியன் எழுதும் போது நம்ம அப்படியே ஜாயின் பண்ணுவோம், பட் வித்தவுட் ரிப்பீட்டேஷன். ஸோ இப்போ இங்கிருந்து நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா 0,2 இது எழுதியாச்சு. ஓகே, ஸோ 0,3 எழுதணும், இதுல ரிப்பீட் ஆகுது வேண்டாம். 0,4, அப்புறம் 1,2, 1,3 இதுல ரிப்பீட் ஆகுது வேண்டாம். ஸோ 1,4, அதுக்கப்புறம் 0,5, 1,5. ஸோ இந்த டிக் போட்டிருக்க இது எல்லாத்தையும் நம்ம காப்பி பண்ணணும். 0,2, 0,3, 0,4. ஸோ இங்கே 0,5 நான் முதல்ல எழுதுறேன், ஏன்னா ஸ்டார்டிங் 0, 0,5. அடுத்தது 1,2, 1,3, 1,4, 1,5. இப்போ இதை நம்ம வெரிஃபை பண்ணலாம். ஸோ இங்கே வந்து 0,2, 0,3, 0,4, 0,5 இருக்கு. ஸோ 0,2, 0,3, 0,4, 0,5 இருக்கு. அப்புறம் 1,2, 1,3, 1,4, 1,5, 1,2, 1,3. ஸோ இங்கே ரெண்டும் சேமா இருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம LHS equal to RHS அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சப்டிவிஷன் 2. சப்டிவிஷன் 2ல நமக்கு LHS ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ LHSல வந்து நமக்கு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C இருக்கு. இப்போ A வந்து நமக்கு 0,1, இதோட கிராஸ் B இன்டர்செக்ஷன் C வந்து இது ரெண்டுலயும் காமன் என்ன இருக்கு பாத்தீங்களா? ஸோ எலிமெண்ட் 3 மட்டும் தான் காமனா இருக்கு. ஸோ நம்ம வெறும் 3 மட்டும் வரும். இப்போ இதை கிராஸ் பண்ணும்போது நமக்கு 0,31, 1,31 வரும். இப்போ RHS, ஸோ நம்ம LHS போட்டுக்கலாம். அடுத்தது RHS வரும்போது A கிராஸ் B இன்டர்செக்ஷன் ஆஃப் A கிராஸ் C இருக்கு. இப்போ நமக்கு A கிராஸ் B எழுதணும். ஸோ A கிராஸ் B எழுதும்போது இந்த ஏக்கும் பிக்கும் கிராஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட் எடுக்கும் இல்லையா? 0,2, அடுத்தது 0,3, அடுத்தது 0,4. அதே மாதிரி 1,2, 1,3, 1,4. இப்போ A கிராஸ் B போட்டாச்சு. இப்போ இதுக்கு இன்டர்செக்ஷன் ஆஃப் A கிராஸ் C 0,3, 0,5, அதோட 1,3, 1,5. இப்போ இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா எதெல்லாம் காமனா இருக்கு? ஸோ 0,3 இங்கேயும் இருக்கு, 0,3 இங்கேயும் இருக்கு. ஓகே, அடுத்தது இங்க 0,2, 0,4 இங்க இல்ல, அப்புறம் 1,3 இருக்கு. இங்க 1,3 இருக்கு இல்லையா? ஸோ இந்த 1,3 இங்க 1,3. ஸோ இங்க 0,5ம் இல்லை, இங்க 1,5. இதெல்லாம் வேற எதுவுமே காமன் இல்லை. இப்போ இதை நம்ம தனியா எடுத்துறதுன்னா நமக்கு 0,2,
3 அப்புறம் 1,3 இருக்கு. ஸோ இங்க வந்து நமக்கு LHSல 0,3 1,3 RHSல 0,3 1,3. ஸோ LHS ஈக்குவல் டு RHS. இப்போ தேர்ட் சப்டிவிஷன் நம்ம LHS எடுத்துக்கலாம். ஸோ LHS வந்து A யூனியன் B கிராஸ் C இருக்கு. இப்போ A யூனியன் B அப்படின்னா A and B ஜாயின் பண்ணணும் வித்தவுட் ரிப்பீட்டேஷன். ஸோ 0 1 2 3 4 அதோட கிராஸ் C 3யும் 5யும் இருக்கு. இப்போ நம்ம இதை ஒன்றுனா கிராஸ் எழுதும்போது 0,3 அடுத்தது 0,5 அடுத்தது 1,3 1,5 2,3 2,5 ஓகே. அடுத்தது 3,3 3,5 4,3 4,5. LHS கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ RHSல நமக்கு ஃபர்ஸ்ட் A கிராஸ் B இருக்கு. அதுக்கப்புறம் இன்டர்செக்ஷன் ஆஃப் RHSல A கிராஸ் C இருக்கு, யூனியன் ஆஃப் B கிராஸ் C இருக்கு. இப்போ நம்ம A கிராஸ் C எழுதும்போது இது ஆர்டர் பேரா வரும்போது 0,3 0,5 அப்புறம் 1,3 1,5 இதோட யூனியன் ஆஃப் B கிராஸ் C வந்து 2,3 2,5 அடுத்தது 3,3 3,5 அப்புறம் 4,3 4,5. இதை நம்ம யூனியன் பண்ணும்போது ரிப்பீட்டேஷன் வராம ரெண்டுலையும் எலிமெண்ட்ஸை சேர்த்து எழுதணும். அப்போ நம்ம 0,3 0,5 அதுக்கப்புறம் 1,3 1,5 எழுதியாச்சு. அது போக 2,3 2,5 அடுத்தது 3,3 3,5 4,3 4,5 இதெல்லாம் எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டும் சேமா இருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஸோ 0,3 இங்க இருக்கு, 0,5 0,5 1,3 இங்க இருக்கு, 1,5 இங்க இருக்கு, 2,3 2,5 அடுத்தது 3,3 அடுத்தது 3,5 அடுத்தது 4,3 அடுத்தது 4,5. ஸோ ரெண்டும் சேமா இருக்கு. இதுல இருந்து நம்ம LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னு சொல்லிடலாம். Hi students, this is Alex here. Exercise 1.1 question number 7. இப்போ A வந்து the set of all natural numbers less than 8 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So natural number less than 8 அப்படின்னா 1ல இருந்து ஆரம்பிச்சு 1 2 3 4 5 6 7 வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் B வந்து the set of all prime numbers less than 8 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So prime numbers less than 8 அப்படின்னா நமக்கு வந்து 2 3 5 7 மட்டும் வரும். இப்ப செட் C வந்து the set of even prime number அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So இது ஒரே ஒரு even prime வந்து 2. இப்போ நம்ம verify that first subdivision. இதுல வந்து LHS எடுத்துக்கலாம். LHSல வந்து A intersection B cross C இருக்கு. இப்போ A intersection B அப்படின்னா Aக்கும் Bக்கும் எது காமனா இருக்கு? So 2 3 5 7. So 2 3 5 7 இது காமனா இருக்கு. அப்ப நம்ம 2 3 5 7 இங்க எழுதியாச்சு. இப்போ அடுத்தது cross of C. அது வந்து ஒரே ஒரு நம்பர் 2. அதாவது ஈவன் பிரைம் வந்து ஒரே ஒரு நம்பர் 2 இருக்கு. இப்போ அடுத்தது இதை கிராஸ் பண்ணும்போது இதுல ஒரு எலிமெண்ட் இதுல ஒரு எலிமெண்ட் எடுத்துப்போம். அப்ப நமக்கு 2 cross 2 வரும், 3 cross 2 வரும், சாரி 3,2 வரும், 2,2 3,2 அப்புறம் 5,2 7,2 வரும். ஸோ இது வந்து LHS கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது RHS. இதுல A cross C இதுக்கு இன்டர்செக்ஷன் ஆஃப் B cross C. இப்போ A cross C பண்ணும்போது நம்ம இந்த என்டையர் செட் ஏக்கும் சிக்கும் கிராஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அது வந்து நமக்கு 1,2 2,2 3,2 அடுத்தது 4,2
அடுத்தது 5,2, அடுத்தது 6,2, அடுத்தது 7,2. இது போக intersection of B cross C இருக்கு. So அது 2,2, 3,2, 5,2, 7,2 இருக்கு. ஓகே, இப்போ இதுல நம்ம இன்டர்செக்ஷன் பார்க்கணும். இன்டர்செக்ஷன்னா காமன் எலிமெண்ட்ஸ் எடுக்கணும். ஸோ காமன் எலிமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2,2 இருக்கு, இங்க 2,2 இருக்கு, அடுத்தது 3,2, இங்கேயும் 3,2, அடுத்தது 5,2, இங்கேயும் 5,2, அடுத்தது 7,2, இங்கே 7,2. ஸோ இந்த காமன் எலிமெண்ட்ஸ் நம்ம எழுதும் போது இங்க ஈக்குவல் டு செட் பிராக்கெட் ஓப்பன் 2,2, 3,2, 5,2, 7,2. இப்போ நம்ம இந்த LHSல வந்து பாத்தீங்கன்னா 2,2, 3,2, 5,2, 7,2 இருக்கு. ஸோ இங்க RHSலயும் அதே எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ இது வந்து 1 அப்படின்னு நேம் பண்ணிட்டு இதை 2 அப்படின்னு நேம் பண்ணிட்டோம்னா from 1 and 2 LHS equal to RHS. Subdivision 2. Subdivision 2 ஓட LHS எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு A cross B minus C இருக்கு. இப்போ நம்ம வந்து செட் A வந்து காப்பி பண்ணிடலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்கு. கிராஸ் B minus C அப்படின்னா இதுல வந்து இந்த C எலிமெண்ட்டை Bல ரிமூவ் பண்ணிடணும். அப்போ இது போயிடுச்சு அப்படின்னா மீதி இருக்க 3, 5, 7 மட்டும் தான் வரும். ஸோ 3, 5, 7. இப்போ நம்ம இதுக்கு கிராஸ் பண்ணும்போது இதுல ஒன்று எடுத்துப்போம். இப்போ பாத்தீங்கன்னா 1,3, 1,5, 1,7. அதே மாதிரி 2,3, 2,5, 2,7. அடுத்தது 3,3, 3,5, 3,7. 4,3, 4,5, 4,7. அடுத்தது 5,3, 5,5, 5,7. 6,3, 6,5, 6,7. லாஸ்ட் வந்து 7,3, 7,5, 7,7. ஸோ இதோட கிராஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து நமக்கு LHS. ஸோ இது 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம RHS எடுக்கணும். RHSல பார்த்தீங்கன்னா நமக்கு A cross B மைனஸ் ஆஃப் A cross C இருக்கு. இப்போ நம்ம A cross B பண்ணும்போது என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏக்கும் பிக்கும் கிராஸ் பண்ணா 1,2, 1,3, 1,5, 1,7. அடுத்தது 2,2, 2,3, 2,5, 2,7. அடுத்தது 3,2, 3,3, 3,5, 3,7. அடுத்தது 4,2, 4,3, 4,5, 4,7. Next 5,2, 5,3, 5,5, 5,7. அதே மாதிரி 6,2, 6,3, 6,5, 6,7. அடுத்து லாஸ்ட் செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 7,2, அப்புறம் 7,3, 7,5, அப்புறம் 7,7. இது வந்து வெறும் A cross B பண்ணியிருக்கோம். இது மைனஸ் ஆஃப் A cross C. ஸோ A cross C வந்து இங்க Aல இருந்து ஒரு எலிமெண்ட், Cல இருந்து ஒரு எலிமெண்ட் எடுக்கிறோம். ஸோ 1,2, 2,2, 3,2, 4,2, 5,2, 6,2, 7,2.
2. இப்போ நம்ம இந்த மைனஸ் பண்ணும்போது இந்த செகண்ட் எலிமெண்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுவோம். இங்க இருந்து 1,2 இருக்கு இல்லையா, அப்போ இதை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம், ஏன்னா மைனஸ் பண்றோம். அதே மாதிரி இங்க 2,2 இருக்கு, ஸோ இதை கட் பண்ணிடுவோம். 3,2, ஸோ இதை கட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் 4,2 இதை கட் பண்ணிடுவோம். 5,2 இதையும் இங்கே கட் பண்ணிடுவோம். 6,2 இதை கட் பண்ணிடுவோம். 7,2 இதெல்லாம் கட் பண்ண பிறகு இந்த ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க எலிமெண்ட்ஸை மட்டும் திருப்பி எழுதணும். ஸோ இதுல இருந்து வரணும் 1,3, அடுத்தது 1,5, அடுத்தது 1,7, அடுத்தது 2,3, 2,5, 2,7, அதே மாதிரி 3,3, 3,5, 3,7, அடுத்தது 4,3, 4,5, 4,7, இதே மாதிரி 5,3, 5,5, 5,7, 6,3, 6,5, 6,7, அடுத்து லாஸ்ட் இது மட்டும் ரிமைனிங் இருக்கு. 7,3, 7,5, 7,7. இப்போ இதை வந்து 2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் 1 and 2 பாருங்க, இங்கே எல்லாமே வந்து 1ல ஆரம்பிச்சு 3, 5, 7 அப்படின்னு இருக்கு. இங்கே 1ல ஆரம்பிச்சு 3, 5, 7, 2ல ஆரம்பிச்சு 3, 5, 7, ஸோ 2ல வந்து 3, 5, 7, 3ல ஆரம்பிச்சு 3, 5, 7, ஸோ 3ல ஆரம்பிச்சு 3, 5, 7, அப்புறம் 4ல ஆரம்பிச்சு 4, 3, 5, 7 இருக்கு. இங்கேயும் அந்த எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி 5ல ஆரம்பிச்சிருக்கு, 6ல ஆரம்பிச்சிருக்கு, 7ல ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இங்கே வந்து 5ல ஆரம்பிச்சு 3, 5, 7, 6ல ஆரம்பிச்சு 3, 5, 7, 7ல ஆரம்பிச்சு 3, 5, 7. ஸோ ரெண்டும் சேமா இருக்கு. இதுல இருந்து LHS ஈக்குவல் டு RHS இப்போ வெரிஃபை ஆயிடுச்சு.